அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி இன்னைக்கான எபிசோடில் வந்து செம்மையாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சுவாமி செம்மையாக வந்து ஃபன் பண்ணார் அப்படிங்கிறதான் இதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. காவேரியை மீட் பண்ணி பேசிட்டாரு. காவேரி மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் அவர் இருக்கார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. காவேரி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இங்கே இருக்குங்க, வீட்டை காலி பண்ணி போங்க அப்படிங்கிறாங்க. வீடை காலி பண்ணுற பேச்சுக்கே இடமில்ல காவேரி, உன்னை கூட்டிகிட்டு தான் நான் என் நம்ம வீட்டுக்கு போவேன், அதுவரை இந்த வீட்டை காலி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட வந்து கெட்ட பேரை தான் சம்பாதிப்பீங்க, எங்கள் அம்மா கிட்ட நல்ல பேரை சம்பாதிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. நான் நல்ல பேர் எடுத்து காட்டுறேன் பாரு, உங்கள் அம்மாவே வந்துட்டு நீ வந்து மாப்பிள்ளை கூட போமா அப்படின்னு சொல்லி உன்னை சொல்லுவாங்க, அந்த நாள் சீக்கிரமே வரும் காவேரி, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆனால் விஜய் வந்து செம்மையாக ஃபன் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இதில். அவங்க குமரனும் சாரதாவும் அந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இந்த மாதிரி விஜய் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல, அக்கம் பக்கத்தில் குடியிருக்க முடியல, வீடை காலி பண்ண சொல்லுங்கள் அவரை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹவுஸ் ஓனர் வந்து விஜய் வந்தோன்னே சொல்கிறாரு, இந்த மாதிரி வீடை என்ன மாமா இங்கே வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லுமே, வீடை காலி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, மாமா அப்படி எது நீங்கள் வீடை காலி பண்ண சொல்லிடாதீங்க, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, எக்ஸ்ட்ரா 5000 கொடுக்குறேன், நீங்கள் வந்து என்னை வீடை காலி பண்ண சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து நான் எப்படி உங்களை காலி பண்ண சொல்வேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு. அப்பாடா, நான் நினச்சேன் பயந்துட்டு நீங்கள் என்னை காலி பண்ண சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களே காலி பண்ண வேணாம், நானும் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து ஃபேமிலி எல்லாம் உட்காந்து ஒட்டு மொத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்க, அதாவது கடை போடுறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ப்ரொமோவில் வந்தது இல்லையா, அந்த சீன் ஓடிட்டுருக்கு. அப்போ காவேரி வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மாடலிங்க்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து வெஜிடபிள் கட் பண்ணிகிட்ருக்காரு. ஏதோ கட் பண்ணும்போது கையை கட் பண்ணிக்கிட்டாரு போல். அதில் வந்து அம்மா அப்பா போச்சே, என்னோட ரத்தம் பூரம் போயிடுச்சே, என்னை யாராவது காப்பாற்றுங்களேன் வாங்கலேன் அப்படின்ற மாதிரி செம்மையாக வந்து க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தார். எல்லாம் பக்குன்னு முழிச்சிட்ருக்காங்க. என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு பாட்டி போவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. ஏய் பொறுங்கடி, நான் போய் பார்த்துட்டு வரேன், என்னமோ ஏதோ நம்ம பக்கத்தில் இருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு பாட்டி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சாரதா வந்து அத்தை அதெல்லாம் வேணாம் அத்தை, அந்த பையன் சும்மா நடிக்கும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. என்னடி எதுக்கெடுத்தாலும் நடிக்குதுன்னு சொன்னால் எப்படிடி, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன், பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா முடிவு பண்ணுவோம். அம்பாட்டுக்கு கீழே மயங்கி விழுந்துட்டா என்ன பண்ண முடியும், அவனுக்கு சாப்பாடு செய்ய தெரியாது, ஒன்றும் செய்ய தெரியாது அப்படின்ட்டு பாட்டி ஒரு காமெடி பர்ஃபார்மன்ஸை போடுது. செம்மங்க. அதாவது காவேரிக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. காவேரி விஜய் என்ன சொல்ல, நான் வேலை ரெடி பண்ணவா, ரோட்டில் நின்று பேசிட்டு இருக்கும்போது சொன்னால் நான் வேலை ரெடி பண்ணுறேன், அதாவது காலிஃப்ளவர் எனக்கு பிடிக்கும்னு தானே நீ வந்து எனக்கு வாங்கிட்டு வந்தால் பொரிச்சு வாடை காட்டிடணும் சரியா, வாழையை மட்டும் காட்டக்கூடாது, எனக்கு பொரிச்சு கொடுக்கணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தான் ரெடியாக இருக்கேன் நான் அப்படிங்கிற மாதிரி காவேரியோட ரியாக்ஷன். இல்லை நீ மாமாவுக்கு கொடுக்கணும், நான் வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, எனக்கு அவ்வளோ இழைச்சி போயிட்டேன், 250 கிலோ இழைச்சி போயிட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து காவேரி சொல்கிறாங்க, பிரியாணி வாசமாக வருது அப்படின்னு. பிரியாணி வாசமாக, கடையில் வாங்கி சாப்பிட்றேன் காவேரி, நானும் எனக்கு பசிக்குதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு க்யூட்டாக செம்மையாக அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அந்த இதுக்குள்ளே எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. செம்ம க்யூட்டாக அழகாக இருந்தது அவங்க 2 பேரும் பேசினது. அதுக்கப்புறமா வந்து என்னாச்சு அப்படின்னா கமரக்கட்டு, முறுக்கு, அப்புறமா வந்து மிக்சர் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுருப்பாங்களா. அப்போ வந்துட்டு நீ வந்து ஃபீலிங்ஸில் இருப்பேன்னு சொல்லி பார்த்தா, மாமா பிரிஞ்ச கவலையில் இருப்பேன்னு சொல்லி பார்த்தா அப்படி இல்லையா, வீட்டுக்குள்ளே போய் கதை அடைச்சிக்கிட்டு ஜம்முன்னு ஜாலியாக இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து நர்மதாவுக்கு வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. நர்மதாவுக்கா, நான் கூட என்ன பயந்துட்டேன் காவேரி, நீ வந்து
என்னை வந்து நான் மறந்துட்டு நீ வந்து இதெல்லாம் சாப்பிட்றியோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்வார். ரொம்ப தான் அவங்க நினப்பில் நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி நீ எப்போ வர நம்ம வீட்டுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏன் வரணும், நீங்கள் தான் 1 வருஷம் டைவர்ஸ் இது அக்ரிமெண்ட் முடிஞ்சது வந்தது இல்லையா அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு அடுத்து போடலை, 100 வருஷத்துக்கு நான் வந்து போடுறேன் அக்ரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் அப்போ இருந்தும் அக்ரிமெண்ட் இப்போ தான் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி காவேரி கேட்பாங்க. அக்ரிமெண்ட்டு தான் உனக்கு மைண்டுக்கு வருது, 100 வருஷன்றது மைண்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்பாரு. அப்போ காவேரி வந்து அமைதியாக இருப்பாங்க. நான் வந்து உன்னோட வாழ்கிறதுக்கு 100 வருஷம் வெயிட் பண்ணுறேன், 100 வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவார். கண்டிப்பாக அந்த நாள் வரும் சீக்கிரமாகவே, நான் அதுக்கான வேலையில் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது காவேரி அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் நினப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நீ வேலை பார்த்துட்டு பார்க்குறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தீ, என்னாச்சு வேலை நான் ரெடி பண்ணவா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லுவாங்க. பிஸ்னஸா, என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அப்போலாம் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போலாம் பிஸ்னஸா, சரி சரி ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லு, நானும் பண்ணுறேன். வேலை வேணால் சொல்லு, எனக்கு சமையல் பண்ண தெரியாது, நீ வந்து என்னோடய உடம்பு இளைச்சி போயிடுச்சு கடையில் வாங்கி வாங்கி சாப்பிட்டு, நீ வந்து எனக்கு சமைச்சு வைக்கிறியா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவார். நான் ஏன் உங்களுக்கு சமைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லுவாங்க. நீ சும்மாலாம் சமைக்க வேணாம், வேலைக்கு மாதிரி வா, நான் வந்து உனக்கு 50,000 சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லும்போது காவேரி அதுலேயும் உங்களுக்கு இதுதானா அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து 2 பேருமே ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. செம்ம ஜாலியாக இருக்கும் அது வந்து பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நம்மளோட குமரனும் கங்காவும் கொஞ்சம் நல்லா அந்த அந்த போர்ஷன் நல்லா போயிடுச்சு அப்படிங்கிறது சொல்லணும். இனிமேல் வர வர கொஞ்சம் நல்லா காவேரியும் கொஞ்சம் சிரிப்பாங்க, விஜய்க்கு காவேரிக்கு நிறைய பேச்சுவார்த்தை போகும் அப்படிங்கிறதுல தெரிஞ்சு போச்சு. ஏன்னா வெளியில் மீட் பண்ணி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்கார் இல்லையா, அது நல்லா இருந்தது. அதே மாதிரி காவேரிக்கு வந்து விஜய் மேலே கோவம் இல்லை, ஆனாலும் இந்த மாதிரி எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தணும், எங்கள் அம்மா தான் வந்து எங்கள் அம்மா முன்னாடி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது காவேரி. இனிமேல் விஜய் காவேரி 2 பேருமே பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ ஆல்ரெடி இதுக்கு வேற போகிறாங்க இல்லையா, அதாவது மாடலிங்க்காக, அப்பையும் குமரன் கங்கா காவேரி இதானே இருக்காங்க. அப்போ அந்த இடத்துலையும் வந்துட்டு விஜய் பேசுறதுக்கு சான்ஸ் இருக்குது. வீட்டிலேயே இருந்தால் கண்டிப்பாக சாரதா வந்து பேச விட மாட்டாங்க, உள்ளே போடின்னு சொல்லிட்டு பேச விட மாட்டாங்க. இந்த மாதிரி வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிறப்போ வந்து ஒரு புரிதலுக்கு வராங்க அப்படிங்கிறதுல நமக்கு தெரிய வருது. ஆல்ரெடி காவேரி விஜயை பற்றி நல்ல புரிதலில் தான் இருக்காங்க, இருந்தாலுமே வந்து இன்னி கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது தான். அந்த இதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வந்து விஜய் வந்து அவங்க அம்மாக்கிட்ட பேசும்போது காவேரி அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அந்த இடத்துல சாரதா மனசு மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இல்லையா. சாரதா வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த பையன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வருவாங்க. பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே, என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? ஆமாம்.